மதன் கௌரிக்கு உனக்கு தான் போட்டியே. யார் நல்லா ஊனு ஊது பெருசாக்கி மக்களை தெளிவாக்கிறதுக்கு சொன்னாங்க. நீயும் மதன் கௌரியா என்னமா பிடிச்சா ஊதி அப்படி பெருசாக்கி வெடிக்க வைக்கிற மாதிரி பலூனை அவ்வளோ பெருசாக்கி வெடிச்சு சத்தம் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி மக்களுக்கு அறிவை சத்தமாக சொல்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க. போட்டி அவங்க 2 பேருக்குள்ள தான். யார் ஜெயிக்கிறது, யார் நல்லா பெருசாக ஊதுறது பலூனுன்ற மாதிரி, அந்த பலூனை ஊதுற மாதிரி அறிவை ஊதி மக்களுக்கு கொடுக்குறீங்களா, அதை சொன்னாங்க. அதை சொட்டு புக் கிடச்சிருக்கு எனக்கும், அதை சொல்கிறாரு. அப்புறம் இதை சொல்ல வேண்டியதானடா, இதுக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களா, இந்த ஈபி கணக்கு இவ்வளோ வந்திருக்கு, இது இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ இறங்கியிருக்கு சொல்கிறீங்களா. 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருதான். என்னென்ன கம்பெனி, யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவனோட இருப்பு எவ்வளோ, அவனுங்க அது ஒர்த்தா, இது நடக்குமா, இது உண்மையாக பொய்யா, ஒரு வீடியோ போடுடா. டேய் புக் கிடச்சி ஏட்டுடு போடுறா, இதுக்கு வீடியோ போட்டு பார்ப்போம். கணக்கெடு, வந்துக்கிற கம்பெனி யார் சொல்கிறானுங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு பண்ணிட்டேன்னு பேசுகிறாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. யாரோ ஒரு கம்பெனி வந்துக்கிறாங்க. எத்தனை வெளிநாட்டு கம்பெனி வந்துக்குது, எத்தனை உள்நாட்டு கம்பெனி வந்துருக்குது. 10,000 கோடி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அவன் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவானா, அவன்கிட்ட காசு இருக்குதா, அவன் அதில் பெரிய கம்பெனியா, அதனால் அது கெப்பாசிட்டி இருக்கா, அதனால் மக்களுக்கு நல்லது நடக்குமா. இந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையா, போடுடா ஏட்டு விட்டு புக் கிடைச்சி போடு, அதை பற்றி பேசி போடு. எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்துருக்காங்க, என்ன நடக்கும் ஃப்யூச்சரில், தமிழ்நாடு எப்படி வல்லரசு ஆக போகுது, இந்தியா வல்லரசு தமிழ்நாடு ஆகிட போகுது. 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்குதா, அப்படியே அடுத்து இன்னொரு 1,00,000 கோடி வந்துச்சுன்னா கடனை அடிச்சிருவாங்க, தமிழ்நாட்டு கடனை. அதுக்கப்புறம் வரதுல லாபம் தான். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், அதான் ஒன்றும் சொல்ல. நீங்கள் தமிழ்நாட்டு கடனை அப்படி 100 நாள் அடைக்க போகிற அந்த 1,00,000 கோடி அப்படி வந்தோடனே அதை அப்படியே கடனை அடிச்சுட்டு அடுத்து வரும், அடுத்த 1,00,000 கோடி மக்களுக்கு பிரித்து கொடுப்பாரு. அப்புறம் அதில் தங்க மோதிரம், தங்க மூக்குத்தி, தங்க செயின், எல்லோருக்கும் மக்கள் அப்படி தங்கத்தில் மிதக்க போகிறாங்க. சொல்லுங்கடா, உன்னாதான் சொல்ல, அதை சொன்னேன்னு சொல்லும். நீங்கள் பார்த்தா கணக்கு போடும். இங்கே இதுக்கு போடு கணக்கு. இந்த மேகதாது அணை பற்றி போடுங்க. அது எத்தனை கிலோமீட்டரில் கட்டுறாங்க, எவ்வளோ பெருசில் கட்டுறாங்க, அது கட்டினா எத்தனை டிஎம்சி வரும், எத்தனை டிஎம்சி வராது, தமிழ்நாடு ஒரு சொட்டு கூட வராதா, தமிழ்நாடு பஞ்சத்தில் அடிபட போதா, அது என்ன பிரச்சனை, அது யார் தடுக்கிறா, யார் வளர்க்குறா, யார் கட்ட போகிறா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் போடுங்க பார்ப்போம். சொல்லிட்டான்லாம் இவன்ட்ட ஏன்பா ஒரு வீடியோ போடுவோம் விளக்கம்னா இவன் போட்டான்லாம் விளக்கம். அப்போ இல்லைன்ற நீ வீடியோ போட்ட தெளிவாக சொல்ல, யாருக்கும் அதிகமாக வரல, எல்லாம் பொய் சொல்கிறாங்க, சொல்லிட்டா பார்ப்போம். மக்கள் பொய் சொல்கிறாங்களா, பொய் சொன்னால் வழக்கு போடுங்க. யார் யார் பொய் சொல்கிறாங்களோ கண்டுபிடிச்சி வழக்கு போடுங்க. அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போடுங்க. போட்டால் தானே தெரியும், போடுங்க பார்ப்போம். இல்லை ஏற்றிட்டு வந்தால் நீ தெளிவாக சொல்லு, எல்லாருமே பொய் சொல்கிறாங்கப்பா, யாருக்கும் அதிகமாக வரலப்பா, எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லா ரூட்லேயும் இந்த ஆட்சி மாறினோடனே ஏசி விலைலாம் கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படி நாமளும் நினச்சிக்கின்னு ஒவ்வொரு வீட்லையும் 25 ஏசி போட்டாங்களா, சொல்ல போகிறீங்களா.